ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு tudaysmenu.com. இன்றைக்கி என்ன மெனு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மொறுன்னு உருளைக்கிழங்கு கட்லட் தான் பண்ண போகிறோம். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம நல்லா சீவிக்கலாம். இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா சீவி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகாய், அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணது. 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு மல்லித்தலை, ஒரு அரை எலுமிச்சைப்பழம் அதோட ஜூஸ், அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். பிசையும் போது இந்த உருளைக்கிழங்கே நல்லா ஈரப்பதமாக தான் இருக்கும். அதனால் கையில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிவிட்டு கட்லட் ஷேப்க்கு இதை தட்டிக்கலாம். நம்ம நல்லா தட்டும்போது நல்லா மொத்தமாக தட்டணும், மெல்லிசாக தட்டக்கூடாது. நல்லா மொத்தமாக தட்டி வைக்கணும். ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் இது. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாமே தட்டி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு டிப் பண்ணுறதுக்கு ஒரு மைதா மிக்ஸ் தேவை. இதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 to 5 ஸ்பூன் மைதா, ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட்லட் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தட்டி வச்ச கட்லட்டை மைதா மிக்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். அதை இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இது. உருளைக்கிழங்கு பதிலாக நம்ம சிக்கன் போடலாம், நம்மளோட இஷ்டம் தான். இது கூடவே இன்னும் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாமே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே டிப் பண்ணி வச்சாச்சு. இது இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாக நல்லா காயணும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கேஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம போடணும். போட்டுட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும் அது ஆகிறதுக்கு. அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா மொறுன்னு உருளைக்கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். நம்மளோட மொறுன்னு உருளைக்கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.